சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கொண்டு வந்த வெளிநாட்டவர்களை கிளாந்தானில் இருந்து வெளிமாநிலங்களுக்கு கடத்தி செல்ல ஒவ்வொரு நபருக்கும் 150 முதல் 500 ரிங்கெட் வரை ஊதியம் வழங்கப்பட்டு வந்ததாக கிளாந்தான் காவல்துறை தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டவர்களில் பெரும்பான்மையானவர்கள் மியன்மாரில் இருந்து கொண்டுவரப்பட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்களை எல்லை பகுதி வரை அழைத்து வந்து பின்னர் சில நாட்களுக்கு பிறகு கிளாந்தான் பள்ளத்தாக்கிற்கு வாகனத்தில் அனுப்பி வைத்து விடுகின்றனர். இந்த ஆண்டு ஜனவரி முதல் கடந்த மாதம் வரை போலீசார் 70 ஆள் கடத்துபவர்களையும் 332 சட்டவிரோத குடியேறிகளையும் கைது செய்துள்ளனர். அதே நேரத்தில் கார் மற்றும் பேருந்து உள்ளிட்ட 47 வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் அவர்களை மறைத்து வைத்த குற்றத்தில் 53 பாதுகாவலர்களும் 214 சட்டவிரோத குடியேறிகளும் கைது செய்யப்பட்டு 36 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த வழக்குகள் எட்டிப்சம் மற்றும் குடியேற்ற சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வரும் இக்குற்றங்கள் ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டால் 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.